மகன் வந்து ஆதாரம் கேட்கறாரு. பேசணும் ஏன்னா உங்களுக்கு புரியுது, மனுஷன் நல்லா கேட்கறாரு. கண்டிப்பா அவர் கேட்கறாரு. விஷயம் தான் ஐசியில் வந்து நன்றி பேசுது. ரவி இருக்காருல்ல நம்ம சர்ச் சார் உட்காருங்க. ஆமா, ரவி கல்யாணம் பண்ணி என்னோட வச்சு இங்க நம்ம கல்லு கூட்டம் பக்கத்து அவங்க நேர இடத்த விடுவாங்க. கவுன்சிலர் இங்க கல்லு கூட்டம். அவர் இவர் தானே நம்ம கல்லு கூட்டம் பிரசிடன்ட். இவர் நம்ம காங்கிரஸ் தானே, மனோகர் சிங் தானே. விஷயம்னா கட்சி விஷயங்கள் யார் வேணும் பேசலாம். நீங்க காங்கிரஸ் தானே, உங்க பையன் உங்களே தான் பேசிட்டு இருக்காப்ல. நான் சொல்றது ஆக்சுவலா வந்து பேசுறது இருக்காரு. அவர் திமுக வந்து பல நீங்க பிசினஸ்ல எந்த கை ஆல்டின் பால் வாங்க. ஆல்டின் பால் வந்து உங்களதான் பார்த்து நான் தான் பேசணும். இப்ப எப்படி வந்தாரு? சாயந்தரம் தான் வருவாராமா அப்படி அவங்க சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதிசயம் நடந்திருக்கு. சர்ச்சையும் போயிருக்கு. இல்ல இல்ல நான் தான் பேசுறேன். எல்லாரும் அமைதியா இருந்துக்கோங்க. தெரியாது. ஓகே, நீங்க நேற்று ஒரு வீடியோ போட்டுருக்கீங்க. அதுல மற்ற நிறைய விஷயங்கள் பேசுறீங்க. அது அவங்க சம்பந்தப்பட்டவங்க கேட்டுக்கோங்க. என்ன சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா? தெரியாது. நீங்க யானை கவலம் தீமவாலி ப்ராடக்ட் பத்தி பேசுறீங்க. ராஜா பேரன் மார்க்கெட்டிங் பத்தி பேசுறீங்க. ராஜா பேரன் மார்க்கெட்டிங்ஸ்க்கு ஓனர் யாரு தெரியுமா? தெரியாது. தெரியாம ஏன் பேசுறீங்க? இல்லன்னு பிரச்சனைன்னு நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. இது வரைக்கும் ராஜா பேரன் மேலேயோ ராஜா பேரன் மார்க்கெட்டிங் ஓனர் மேலேயோ ஆக்ஷன் இருக்குதா? ஏதாவது நியூஸ் வந்துச்சா? இல்ல நான் உங்ககிட்ட கேக்குறேன். நிறைய பேர் அவங்க சில்லறத்தனமா வீடியோ போடுவாங்க. அதெல்லாம் நம்ம எவிடன்ஸ் எடுக்க முடியாது. நீங்க ஒரு லாயர், அப்ப நீங்க எதை எவிடன்ஸ் எடுக்கணும்? போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இல்ல இல்ல சொல்றது கேட்டுக்கங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, அப்படி ஒரு ஆக்ஷன் இருந்துச்சு, அதை நீங்க எவிடன்ஸ் எடுக்கலாம். FSSC அதிகாரிகள் இல்ல அமைதியா இருக்கிறது யாரும் பேசாதீங்க, நான் தான் பேசுவேன். FSSC அதிகாரிகள் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு, அது ஒரு அபிஷியலா ப்ரூஃபோட வந்துச்சுன்னா அதை நீங்க பேசலாம். எவன வீடியோ போட்டதை வச்சு நீங்க பேசக்கூடாது. நீங்க சாதாரண ஆளு கிடையாது. நீங்க படிச்ச ஒரு வக்கீல், சரியா? அப்போ எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நான் தான் ராஜபுரம் மார்க்கெட்டோட ஓனர். இவரு எப்பயாவது வீடியோல நான் ஓனர்னு சொன்னாரு. சொல்லுங்க, சொல்லுங்க. நீ நேற்று பேசும்போது என்ன தம்பி நான் பேசிக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. ஓகே, ஆரம்பத்துல FSSC சர்டிபிகேட் இருந்துச்சா இல்லையா? இல்லன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லன்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? நான் ஒரே ஒரு கேள்வி, ஆரம்பத்துல இத நான் FSSC இல்லாம வித்தேன்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? என்கிட்ட எல்லா விதமான பேப்பர்ஸ் இருக்கு. அதை நான் வச்சுதான் வித்தேன்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, சரியா? அது ஆரம்பமா இருக்கட்டும், இன்னைக்கா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இல்லன்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? நான் கேக்குறது நீங்க கேட்டீங்க. ஆரம்பத்துல நீங்க நான் வச்சிருக்கேன்னு சொல்லிருக்கேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. கார்த்திக் குமார் என்னோட ஃப்ரெண்ட். சரி, நீங்க அவங்களுக்கு
சரி. லைசன்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு என்ன நான் சொல்றேன்? அவனுக்கு இத்தனை கேட்டியா? அவன் தான் என்கிட்ட சொல்றான். சரி, ஒருத்தர் சொன்ன ஆதாரத்தை தானே பண்ணி சொல்லணும். ஆதாரம் கேட்டு நான் இப்ப போன் நான் பண்றேன். உனக்கு சொல்லட்டா? அந்த ஆதாரம் நீ தேவையில்லை. நான் உனக்கு சொல்லட்டா? இப்ப லைசன்ஸ் என் friend இருக்கு, வந்து- ஆதாரம் சொல்லு. இப்ப போன் ஒண்ணு பண்றேன். நான் சொல்லட்டா? நான் இப்ப போன் பண்றேன். ஒண்ணு நான் சொல்லட்டா? உங்களுக்கு கேட்டது உங்களுக்கு பதில் புரியல இல்லையா? இப்ப license ஆதாரம் இல்லாம பேச முடியாது. Customer review கார்த்திக் குமார் சொன்னாங்க. கஸ்டமர் ரிவ்யூ நான் சொல்றேன். தம்பி, அப்படியா? கேஷன் ஒண்ணு இருக்கு, இருக்கு, அது சொல்லு. அக்கா இங்க தம்பி, பாருங்க கஸ்டமர் GST இல்லைன்னு சொன்ன, இருக்கு. அது நான் சொல்லல. நீ சொன்ன, நீங்க அப்ப- நேத்து வீடியோல நீ சொன்ன, நேத்து இந்த வீடியோல நீங்க யாருக்கு என்ன சொல்லிருக்கீங்க? ஒரு நான் என்ன புண்ணாக்கும் சொன்னேன்? கிடையாது. நான் 70 ரூபா ஒரு வீடியோ புண்ணாக்கு கிடையாது, பார்த்துக்கோ. நீங்க தான் பேசுனீங்க. ஆமா, நான் வீடியோ பார்த்துட்டு தான் GST கேட்டேன். இருக்கு. இந்தா பாருங்க, நான் மாசம் FSSI மாசம் இருக்கு, GST பண்ணுறது. DSM, நான் மாசம் MSME மாசம் இருக்கு, MSME எல்லாம் இருக்கு. இருந்தது. இப்ப நீ எல்லாம் வீடியோல இருக்குது. சொல்லணும், இது எல்லாம் இருக்குன்னு நீ நான் சொல்லணும். கஸ்டமருக்கு கால் பண்ணவா? நீ இப்ப இது இருக்கு காமிச்சாச்சு, உனக்கு ஆதாரம் காமிச்சாச்சு. தங்க இருங்க, நான் பேசுகிறேன், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் கஸ்டமர் எந்த கஸ்டமருக்கு கால் பண்ணாரு? கால் பண்ணேன். கார்த்திக் கார்த்திக் குமார் இப்ப டிவிக்கு ஒண்ணு நல்லா பிரச்சனை நீ டிவிக்கே வச்சிருக்க, நீ TV அதிமுக வச்சிருக்க, காசு வாங்கியிருக்க, கார்த்திக் அதிமுக கூட நல்ல கை பிடிச்சிருக்க. அதனால அவங்க ஆனா டிவி பண்ணுவாங்க. இது பண்ற. நீ இப்ப என்ன சரியா? சொல்ல வர? எனக்கு நீ இல்ல, பதில் இல்ல, சொல்லு. அமைதியா இரு. கேஸுக்கு போ, அதுக்கு போனா கேஸ் வேற மாதிரி வைக்கணும். இல்ல இல்ல அமைதியா இருங்க. இங்க பாருங்க, கஸ்டமர் ரிவ்யூ என்ன சாப்பிட்டா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், கஸ்டமர் ரிவ்யூல எது தெரியுமா எடுக்கணும்? தம்பி, ஒண்ணு நல்லா ஆதாரம் கேட்டா புரிஞ்சுக்கோங்க. மாத்தி கஸ்டமர் பேசக்கூடாது. ரிவ்யூல நீ எது கேட்ட எடுக்கணும்னு ஆதாரத்தை உங்களுக்கு நான் தெரியுமா? கொடுத்தாச்சு. இப்ப நீ என்ன சொல்ற? ஆரம்பத்துல நீ நீங்க சொன்ன. இப்ப ரெடி பண்ணி வச்சுட்டு நீ- வரணும் நான் கேட்க இப்ப கூடாது. நீ நேத்து ready பண்ணுமா? நேத்து நான் ready ஆரம்பத்துல பண்ணுமா? நான் கேட்கறது. இந்த ஆரம்பத்துல இன்னைக்கு அதுதான். ஒரு வருஷம் பாருங்க, ஆச்சு. என்னைக்கு வாங்குறது பாருங்க. பாரு. வந்து certificate பாரு, என்னைக்கு certificate வாங்குறது பாருங்க. என் certificate பாருப்பா. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன்டா. ஆ. கஸ்டமர் ரிவ்யூ நான் இப்ப போடுறேன். தம்பி, இல்ல, இதெல்லாம் நீ தம்பி பேசக்கூடாது. அமைதியா இருங்க. கஸ்டமர் ரிவ்யூ என்ன நீ பண்ணணும்? கஸ்டமர் ரிவ்யூ பேசல. இல்ல, நீங்க நீ அமைதியா என்ன சொன்ன? இருங்க. customer சர்டிபிகேட் review இல்லைன்னு சொன்ன. அப்ப சாப்பிட்ட சர்டிபிகேட் பொருள்ல இருக்குன்னு ஏதாவது சொல்லு. கேடு மன்னிப்பு வந்துச்சு. கேளு. அவங்களுக்கு ஏதாவது இல்ல தங்களுக்கு அமைதியா இருங்க. கேட்கல என்னடா கேளு. தங்க அமைதியா கொஞ்ச நேரம் இருக்கீங்களா? நீ என்ன? இங்க பாருங்க, கஸ்டமர் ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சுக்கிறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. கஸ்டமர் ரிவ்யூ FSSI அதிகாரிகிட்ட போய் நீங்க கேளுங்க. அதை சாப்பிட்டா அவங்களுக்கு ஏதாவது என்னமாவது ஆச்சு அப்படின்னாதான் அதுக்கு நம்ம கஸ்டமர் ரிவ்யூ எடுக்கணும். அவர் தப்பு பண்றாங்க, நீங்க தட்டி கேட்கணும். அப்படியா? நீங்க வந்து என்னோட பிசினஸ்ல கை வச்சுட்டு போவீங்க, நான் வந்து உங்களை கொஞ்சமா பிசினஸ் விக்கிற கஸ்டமர் நான் போன் பண்ணி கேக்குறேன். சரி கஸ்டமர் கிட்ட இருந்து என்ன ரிவ்யூ நீங்க எடுங்க? யாருக்கு விக்கிறீங்க? மக்கள் தானே விக்கிறீங்க. ஆமா. மக்களோட ரிவ்யூ நான் போட்டா உங்களோட ரிவ்யூ எடுங்க. பாப்போம். சாப்பிட்ட போது பாப்போம். காட்டுங்க போடுங்க. போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் அடிக்கிறேன். போடு. எடுங்க பாப்போம். நீங்க யாரும் பேசக்கூடாது. நான் சரி, அடிக்கிறேன். சரி. கார்த்திக் குமார்ன்றவருக்கு அடிக்க கூடாது. சரி, இது முன்னாடி நான் கேட்டேன். கார்த்திக் குமார் அடிக்கல. சரி. சரி வாங்கி சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூஃப் பண்ணணும். எவனாவது வாய்க்கு வந்து பேசுறதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான், அவன் ஒரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான், அதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. என்ன அவன் என்னதான் பேசுறேன்? என் ஊர்ல- வீட்டுல என் ஊர்ல- கத்திரி நீங்க அவ்வளவு தப்பு பண்ணிருக்க. நான் இங்க customer review நான் அடிக்கிறேன். அடி. என்ன அடி பேசுறாங்க? பார்த்துருவோம். உட்காருங்க, ஏன்? என்ன பண்றீங்க? இல்ல, நானும் பார்த்துருக்கேன். எவன் வந்து phone பண்ணி சொல்றதுக்கு நான் வச்சு கொடுப்பா. என்ன தம்பி? வீட்டுல வந்து இல்ல. அப்ப நான் சொல்றேன். தமிழ்நாடு என்ன இருக்கு? நீ ஒரு ஊருக்குள்ள வந்து இப்படி பேசுறீங்கன்னா தப்பு. ஒரு ஊருக்குள்ள வந்து ஒரு எல்லாத்தையும் சொல்றேன். அப்படியே கூப்பிடுங்க. கார் சாவி தான். அண்ணா வாங்கண்ணா நீங்க உள்ள கிளம்புறோம்.
வெட்டி கத்தி வாங்கி ஒரு வீடியோ வெட்டி கத்தி வாங்கி வெட்டி கத்தி வாங்க வெட்டி கத்தி வாங்க அது பேக்ல கத்தி வெட்டுக்கத்தி கொண்டு வந்துருக்காங்க வெட்டுக்கத்தி அடுத்த வெட்டுக்கத்தி கொண்டு வந்துருக்கானோ அடுத்த வெட்டுக்கத்தி கொண்டு வந்துருக்கானோ அடுத்த வெட்டுக்கத்தி கொண்டு வந்துருக்கானோ அடிச்ச வெட்டுக்கத்தி என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க வெட்டுக்கத்தி என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க வெட்டுக்கத்தி என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க பேச வந்த ஆட்கள் வெட்டுக்கத்தி என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க பேச வந்த ஆட்கள் வெட்டுக்கத்தி என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க பேச வந்தவங்க வெட்டுக்கத்தி என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க பேச வந்தவங்க எதுக்கு வெட்டுக்கத்தி கொண்டு வந்தீங்க வெட்டுக்கத்தி என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க வெட்டுக்கத்தி என்னத்துக்கு கொண்டு வந்தீங்க என்ன உள்ள போறதுனால உன் மகன் ஈடு மாட்டான் நானே சொல்றேன் எங்க செட்டில் இருந்தாலும் அது நான் தான் எங்க செட்டில் இருந்தாலும் அது நான் தான் போகுது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவேன் சட்டத்தை பேசிட்டு இருப்பேன் இல்ல அமைதியா இருப்பாங்க நினைச்சிட்டு இருக்கோம் இவ்வளவு அநியாயம் பண்ற உடனே இவ்வளவு திமிர் இருக்குன்னா நியாயமா இருக்க திமிர் இருக்காது நினைக்கிறேன் நீ காட்டு எவங்கிட்ட வேணாமே காட்டு எந்த போலீஸ்லையும் காட்டு எவங்கிட்டையும் காட்டு வந்த கேஸை நாங்க பாத்துக்கிறோம் நினைச்சியோ நீ வாய் முட்டைக்கெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க நாம அப்படியே நாம் தமிழர் ராஜா பேரன் எதுக்குமே வரமாட்டாங்க நீ என் ப்ராடக்ட்டுக்கு எந்த சர்டிபிகேட்ல நீ பாத்தியா கொண்டாந்து சர்டிபிகேட் வெளியே வா தங்கம் அவங்க வீடியோ எடுப்பாங்க தங்கம் இதான் பேச்சுவார்த்தை நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா? நீங்க நாம கவுன்சிலர் எங்க அப்பா சொல்ற பாருங்க. இல்ல நம்ம வந்து மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. எப்பா நீங்க இங்க எதுக்கு இந்த மாதிரி நம்ம பாருங்க என்ன பேசினாலும் அமைதியா அண்ணன பாட்டிங்க அம்மா நான் ஒரு பொம்பளை பேசுறேன் எவ்வளவு ஒருத்தர் சொல்றதா எடுக்க முடியாது நீங்க ஆதாரத்தை காட்டுங்கன்னு நான் சொல்றேன் ஆனா ஆதாரத்தை காட்டாம இந்த புடிச்சு தம்பியை புடிச்சு எங்க அம்மா உதச்சாங்க எங்க அம்மா உதச்சாங்க உங்க அம்மாவை எப்படி கணவரோட கால் தெரியாம பட்டதுக்கு உங்க கால வந்து நம்ம மனைவி கேட்டுக்கிறேன் வந்து எங்க அம்மா அடிக்கிறீங்க அவர் அடிக்க மாட்டாரு என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாது சஞ்சய் அஜய் அஜய் கூப்பிடு பொங்கலை போட்டு அடிக்கிற அளவுக்கு ராஜபுரம் கேவலமா நினைச்சீங்களா பேச மாட்டேன் ரொம்ப அதிகமா போகுது ப்ரொடெக்ஷனுக்கு நாங்க கூட்டி வச்சிருக்கோம் நீங்க கூட்டி சஞ்சய் நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க நீங்க பாருங்க பேச்சுவார்த்தையை கூட்டு வந்த நீங்க நான் ஒரு மூணாவது மனுஷனா வந்தேன் அவ்வளவுதான் இல்லண்ணா தயவு செய்து சொல்லுங்க அம்மா அழுகுற பாருங்க ப்ரொடெக்ஷன் இல்ல எங்க நான் போறேன் இருங்க நான் வெளியே விடுறேன் இருங்க வீட்டுல இருந்து நடத்தி அடிக்க கூடாது நான் இப்ப வந்து இதை தடுக்க கூட்டி வச்சிருக்கேன் சார் இந்த சேஃப்டிக்கு நான் கூட்டி வச்சிருக்கேன் வேண்டாம் வேண்டாம் சார் ப்ளீஸ் சார் நீங்க தானே சார் கூட்டிட்டு வந்தீங்க நான் இங்க இருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் வந்தேன் அவங்க தான் வந்தாங்க பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டு வந்தீங்க பேச்சுவார்த்தை இல்ல நான் வந்து தள்ளுமுள்ள வந்து அதை பிடிச்சிருக்கேன் அவங்க லேடி வந்து ரொம்ப மிரட்டி இப்படி பேசினால இப்படி பேசுறாங்க வீடுன்னு சொன்னேன் தம்பி நான் வந்து இங்கே நம்ம பேசுவோம் அப்பா
எங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கு. நான் ஒரு டாக்டர். அவங்க வயித்துல ஏதோ உதைச்சிருக்காங்க. எனக்கு எப்படி இருக்கும்? என் தம்பியை பாருங்க எப்படி கிழிச்சு விட்டுருக்காங்கன்னு. இந்த ரவுடிசமா நடக்குது இங்க. அப்படியா ரவுடிசம்? இங்க சட்டையை பாருங்க, இங்க சட்டையை பாருங்க. இல்லம்மா, எனக்கு எங்க அம்மாக்கு யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்குமா? என் அம்மா பாருங்க, எங்க அம்மாக்கு யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கு. நாங்க ரெடி ஆயிட்டு இருந்தோம். ஹாஸ்பிடல் போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கோம். இல்லம்மா, இல்ல, நான் உள்ள வரேன். நீங்க அடிச்சிரு ரவுடி பாருங்க, கூட்டு வருவீங்க. இங்க பாருங்க, நீங்க பாருங்கம்மா, இங்க பாருங்கம்மா. என்ன பா சிந்தாக்கு என் புருஷனை ரவுடி சொல்றதுக்கு ரவுடி பையன் கூட்டு வர நான் யாரும் வரக்கூடாது. இவங்கதான் இவன் தான் அடிச்சான் ரெடியா. அடிச்சது நீங்க. ஏய் இந்த மூல எத்தவங்க ஏய் 4 பேரை கூட்டிட்டு வருவோம். சாப்பாடு கடை வெளிய வராதே. பொம்பளை கால பேச வெளிய வைக்க விட்டு. நீ பொம்பளை காட்டிட்டு இருக்க. உள்ள நின்னுட்டு நீ கட்ட மாட்டே பேசுற. உன்னை விட்டு போறோம். எங்க அம்மா பாவம் ஆளை கூட்டிட்டு வந்துட்டு தாவே கண்டிட்டு தாவே கண்டிட்டு உள்ள வந்து ராவில நாம் தமிழர், நீ நான் தமிழர்ல நாம் தமிழர், எல்லாமே நாம் தமிழர். மண்டையில ஒண்ணு இல்ல. அம்மா உழைச்சிருக்காங்க. உங்க பொண்டாட்டி அம்மா உழைச்சிருக்காங்க. எனக்கு என்ன ஊது பண்ணி கொண்டுட்டு உள்ள போகணும். குண்டேரி கைது உள்ள ஆம்பளை வெளியே வெட்டி ஆம்பளை என்ன பொம்பளை அடிக்க கூடாது. எங்க அம்மா அடிச்சு நான் அதுக்கு வரல. நான் வந்து எங்க அம்மாவுக்கு வேண்டி தான் நிக்கிறேன். எங்க அம்மா உதைச்சாங்க. எங்க அம்மாக்கு யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கு. ஆமா, இந்த ரிப்போர்ட் என் கார்ல தான் இருக்கு, ஃப்ரண்ட்ல இருக்கு. சஞ்சய் அந்த ரிப்போர்ட் எடு சஞ்சய், ஃப்ரண்ட் சீட்ல தான் இருக்கு சஞ்சய் ரிப்போர்ட். எங்க அம்மாவை உதைச்சாங்க, பயாப்சி கொடுத்திருக்கோம். அவங்களை பிடிச்சுதான் வச்சிருந்தோம். உங்ககிட்ட நான் வந்து பிடிக்க கூடாது அப்படிதானே. எங்க அப்பா அடிச்சாங்க. எங்க அப்பா எங்க அம்மா கூடுங்க, அவனை விடக்கூடாது இன்னைக்கு. அண்ணா 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 அம்மா அண்ணா 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 இங்க வாங்க அண்ணா. ஆம்பளைங்களை அடிக்கிறது பிரச்சனை இல்ல. அம்மா ஒழிச்சாங்க. அடிக்கிறது பிரச்சனை இல்ல, அடிக்கிறது பிரச்சனை இல்ல. எங்க அம்மாவை உதைச்சிட்டு போயிட்டாங்க, அதனாலதான் நாங்க அடிச்சோம். உதைச்சனால்தான் அடிச்சு வெளில இருக்கோம். போலீஸ் போன் பண்ணிருந்தா என்ன பண்ணீங்க? சேர் உடைச்சிருக்கு. எங்க அப்பாவை மண்டையில அடிச்சாங்க. எங்க வயசான பாட்டி யாரையும் விடக்கூடாது, யாரையும் விடக்கூடாது. காலைல 8 மணி 11 மணி வரை நைட் வரை இருக்காரு கடையில. நீங்க எங்க குடும்பத்தை அடிச்சு கொல்றதுக்கு வந்திருக்கீங்க. பாருங்க, நான் தமிழ் ரவுடி பயிலுங்க எல்லாரும் கொலைகாரங்களா நாயங்களா? அம்மாவோட யூட்ரஸ் எங்க அம்மா நம்ம வரும்போது இவன் அந்த பொம்பளை வந்து சமாதானமா தான் பேசிச்சு. அண்ணா இருக்காரு ஒரு ரவுடி பையன். என்ன தள்ளி விட்டது நீ, என்ன தள்ளி விட்டு என் தள்ளி விட்டது நீ, என்ன தள்ளி விட்டது நீ. அதுக்கு இல்ல வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. ஆத்தா மேல சத்தியமா ஒத்த அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிறந்த நான் என்ன தள்ளி விட்டது இல்லன்னு சொல்லு. போதும் போதும், அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். வீடு யாரு அடிக்கிறது உனக்கு யாரு? இத்தனை நாள் திமுக பேசினேன், ஒரு பயம் வரல. இங்க பாரு,
இங்க பாரு ஏய் இத்தனை நாள் திமுக பேசினேன் ஒரு பயம் வரல ஆனா நாம் தமிழ் கட்சி உள்ள ரவுடி பையன் எல்லாம் வந்துட்டான் நாயங்களா வீட்டுக்குள்ள வந்து அப்படிப்பட்ட ஆளுங்க கிடையாது. நாய்க்கு பேச ரவுடி மாதிரி வா இவர் பொம்பளை இல்ல ரவுடி இந்த ரவுடி தான் போய தாண்டி பாரு நாய இவன் பாண்டையாடு இல்ல பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. நாங்க சர்ச்சுக்கு இப்ப ஹாஸ்பிட்டல் போறதுக்கு வந்தோம். வந்தோடனே நேரம் ஃப்ரெண்ட்ல வந்துட்டு நாங்க வெளியே அந்த கார்ல வந்தோம். அப்பா பாட்டி தான் இருந்தாங்க. வாங்க 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 உங்கள்ட்ட தான் பேசினா ரவுடி மாதிரி நம்ம ஊரு நம்ம வீட்டுக்கே வந்துட்டு வா ஒன்னதான் கூட நான் அவங்கள ஒன்னும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு அந்த பொம்பளை இப்படி இப்படி பேசுது. நம்ம ஊருக்காரங்க நம்ம என்ன எங்க வீட்டுல வந்திருக்கீங்க இப்படி சவுண்ட் ரைஸ் நீ என்னடா அப்படின்னு அவன் எழும்பி வந்துட்டேன். என் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி காட்டுங்க நீ என் உடம்பு சின்ன உடம்பு தான் பெரிய உடம்பு இருந்தாலும் அவன் ஏறி என்கிட்ட வரும்போது உட்காருங்கன்னு சொன்னா உடனே அவன் என்கிட்ட ஏறிட்டான். அவ்வளவுதான் அவனை பிடிச்சி தள்ளன அவன் இவனை பிடிச்சி தள்ளனா ஏன் தம்பி தொட்டா எனக்கு இருக்குமா நான் எவ்வளவு இருந்தாலும் எனக்கு நான் 10 அடி பட்டாலும் ஒரு அடி கொடுக்காம விட மாட்டேன். பிடிச்சி அவனை உட்கார வச்சேன். கழுத்து பிடிச்சி 2 பேரும் அடிச்சோம். எங்க அம்மா உதச்சு அதுல இங்க பாருங்க சுத்தி சுத்தி ஏன் மேலதான் அவன் கிடந்தான். சுத்தி சுத்தி இருந்து எல்லாமே அடிபட்டு அவன் அடிச்சுதான் இல்ல நீங்க சொல்லுங்க பிரதர். இங்க பொம்பளைங்களை அடிச்சுட்டு சும்மா விடுவோமா? புரியுது அதனாலதான் நான் இதுல டக்குனு கூட வந்தோம். ஜெயங்கள் ஃபுல் வீடியோ இருக்கு. முதல்ல அவங்க தான் கை வச்சாங்க. முதல்ல வீடியோ எடுக்குது. ஏய் சோசியல் மீடியா பேசணும் அதுல பேசணும். பக்கத்து வீரர் வந்தாங்க ஊரை தாண்டி வர புண்ணாம தாழ் கையெடுங்க
வீட்டுக்குள்ள என் வாழ்க்கையில இருக்க 55 வருஷத்துக்குள்ள என் வீட்டுக்குள்ள ஒரு நாய் கூட வந்துருக்கு. அட்ரஸ் நான் கொடுத்துட்டு போறேன். அட்ரஸ் வேண்டாம். இல்லம்மா நீ ரவுடி மாதிரி பேசுற. எங்க அம்மா ரவுடி மாதிரி என் அம்மா இல்ல பேசாத. என் ஒய்ஃப் மோசமா ஏய் இருக்கு. கார்கில கொடுங்க, நான் அவர் கூட்டிட்டு போறேன். வேண்டாம், தயவு செஞ்சு விட்டுருங்க. ஒரு பொம்பளைன்னா என் அம்மா என்ன என்னாலும் பண்ணிடுங்க. கார்கில கொடுங்க, நான் அவர் கூட்டிட்டு போறேன். வேண்டாம், இருக்க வேண்டாம். பாத்த கையெடுங்க பாத்த. இந்த இவளை வந்து விட்டா கேட்டியா? இந்த இவதான் பெரிய பிரச்சனை. கார்கி எங்க தங்கம்? வெட்டத்தோட வந்திருக்கேன் எல்லாம் எங்க வீட்டுக்கு. கார்கில கொடுங்க, கிளம்புறோம்னாக்க நான் சொல்றேன். ஆமா நீ வேற விஷயத்துக்கு கொண்டு வந்திருப்ப வெட்டு கத்தி. ஆமா நீ சைடுல வச்சிருப்ப. வேண்டாண்டா நான் சொல்றேன், நீங்க பொறுமை இருங்கன்னு கேக்குறீங்களா என் பேச்ச? சார் கொலை வந்திருக்காங்க சார். கொலை பண்றதுக்கு வந்திருக்காங்க. எங்க வீட்டுக்குள்ள வாங்க சார். என் வீட்டுக்குள்ள சஞ்சய் அந்த ரிப்போர்ட் எடு வண்டிக்குள்ள. ஆனா அந்த வண்டிக்குள்ள ரிப்போர்ட் மட்டும் இருக்கணும். அம்மாவோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் இந்த வண்டியில இந்த வண்டியில ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் இருக்கணும். ஸ்கார்பியோக்குள்ள எங்க அப்பா உள்ள வாங்க சார். நீங்க அத்தனை பேர் உள்ள வந்திருக்கீங்க, அடிச்சிருக்கீங்க, உடைச்சிருக்கீங்க. இல்ல பிரச்சனை வேண்டாம் உள்ள இருக்கீங்க. இவனா இருக்கல சார். உள்ள வந்து அடிச்சு உடைச்சு அப்படி இப்படி இது அம்மாவோட யூட்ரஸ் ரிப்போர்ட். அம்மாவோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட். வயத்துல மிதிச்சிருக்கான். வயத்துல திமுகவோட நான் திட்டி இருக்கேன். அவங்க கூட வீட்டுல வந்தா கிடையாது. நாம் தமிழர் ரவுடி பேர் அம்மா மிதிச்சு ஒரு அம்மா சமாதானம் பேசுறேன். நான் கார்கிய தாங்க விடுன்னு சார் நான் சொல்றேன் சார். சம்பந்தப்பட்டவன் நானு. சம்பந்தப்பட்டவன் எங்க இருக்கான் சார்? சார் ஆக்சுவலா என் வீட்டுல வந்து பாருங்க. இன்னொரு ஊருக்கார எங்க வீட்டு உள்ள வந்து பிரச்சனை பண்ணீங்க. என் வீடு ட்ரெஸ் பாஸ் பண்ணி ஒரு பீச்ச உள்ள வச்சு என்ன என் ஊருக்காரங்க சொந்தக்காரங்க வருவாங்க.
எங்க அம்மாக்கு யூட்ரஸ் பிரச்சனை இருக்கு சார். ஹாஸ்பிடல் ஒரு நிமிஷம் சார், நான் டாக்டர் சார். எங்க அம்மாக்கு ஒரே நிமிஷம். பேச விடுங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் பேசுறேன் சார், நீ சொல்லு. சார் நம்மகிட்ட ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் 2 தடவை ஆர்டர் போட்டு சார் அவங்களே கரெக்ட் தான் சார் விசாரிக்கீங்க. அது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பாருங்க வீடியோ இருக்கு. என் வீட்டுல அக்கா மாதிரி உங்களை விட்டோம். அக்கா மாதிரி விட்டோம். என் வீட்டுல ட்ரெஸ் பாஸ் பண்ணிருக்க. உனக்கு பேசணும்னா என் வீட்டுக்கு லீகல் நோட்டீஸ் ஆகும். தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரே வணக்கம். லாஸ்ட் ஒரு 2 நாட்கள் வெறும் ஒரு 2 வீடியோ தான் போட்டேன். அதாவது வந்து நாம் தமிழர் கட்சி வந்து இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தொடர்ந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீடியோ போட்டேன். ஆதாரம் கேட்டாங்க, அதுக்கான ஆதாரத்தை நான் கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் நானும் என் அண்ணனும் சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது திருப்பி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு நாங்கள் சர்ச்லேருந்து வீட்டுக்கு வரும்போது ராஜாபுரம்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேர்டை சொல்லக்கூடாது, இந்த படிச்சிருக்கோம் எல்லாம் இது பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி அவங்கள மாதிரி அநாகரிகமாக பேசக்கூடாது. ராஜாபுரம்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த உறுப்பினர், ப்ளஸ் அதை தாண்டி அவங்களோட மனைவியாக யாருன்னு தெரில, இன்னொரு லேடி ஒருத்தங்க, அவங்களுக்கு கூட இன்னொருத்தவங்க வந்து ரூபன் சொல்லிட்டு கல்லுக்கூட்டத்தை சார்ந்த நாம் தமிழர் கட்சி சார்ந்த கவுன்சிலர். இந்த கும்பல் என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசுறதுக்குன்னு வந்திருக்காங்க. ஆனால் இல்லைன்னா பேசுறதுக்கு தான் அப்படி. எங்கள் அப்பாவும் மரியாதையாக எங்கள் அப்பா வந்து ஊரில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பேரூராட்சி தலைவராக இருக்கார். ஸோ லைக் நம்ம பொறுப்பில் இருக்கோம், நம்ம பொறுப்பாக நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக சரி எதுக்கு வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வச்சு தான் நாகரிகமாக ட்ரீட் பண்ணி பேசுகிறாங்க. பேசும்போது நான் யதார்த்தமாக நானும் அண்ணனும் அம்மாவும் காரில் வந்து இறங்கிட்டு ராஜாபுரம் பார்த்துட்டு என்ன தம்பி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்லேருந்து கூப்பிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தம்பி பேசுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்குள்ளே போகும்போது இவங்க எப்படி கதையை கொண்டு வராங்கன்னா, உள்ளே இருந்தது நாம் தமிழர் கட்சி சார்ந்த கவுன்சிலர், நாம் தமிழர் கட்சி சார்ந்த இந்த ராஜாபுரம் இந்த பொறுக்கிகள்லாம் உள்ளே இருந்தாங்க. இவங்க எப்படி இது பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் வந்து நேற்றுக்கு என்னோட அந்த நாம் தமிழர் கட்சி சார்ந்த அந்த ப்ரூஃப் வீடியோவில் என்னோட லேகியத்தை பற்றியும் பேசியிருக்கீங்க. லேகியத்துக்கு நான் வந்து எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ்லாம் வச்சுருக்கேன். சார் நான் லைசன்ஸ் கேட்டேன், லைசன்ஸ் இல்லைங்கிறத நான் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக என்னோடய ஃபோனை எடுக்கிறேன், மொபைல் எடுத்து இங்கே பாருங்கள் நான் ப்ரூஃப் பண்ணுறேன், உங்களுக்கு லைசன்ஸ் கிடையாது, ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து இந்த மாதிரி விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் இல்லாமல் விற்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக நாம் தமிழர் கட்சி விமர்சித்ததுக்காக நான் ஒரு 20 செகண்ட் பேசின ஒரு வீடியோ, அவனோட அந்த லேகியம் விற்கிற வீடியோவை எடுத்துகிட்டு வந்து கையில் ஒரு பேக்கில் அரிவாள் கத்தி, அதை தாண்டி வந்து இன்னொரு வெட்டருவா, இது எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு எகிரி வந்து நடிக்கிறாப்புல அந்த வீடியோ நான் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அதை தாண்டி எங்கள் அப்பாவை தலையில், எங்கள் அம்மாவுக்கு உண்மையாக சொல்கிறேன், யூட்ரஸில் பிரச்சனை ப்ராப்ளம் வயிற்றுல மிதித்து, எங்கள் பாட்டியை மிதித்து, அண்ணனை அடித்து, அவனுக்கு இன்னும் ஒரு 2 வீக்ஸில் என்கேஜ்மெண்ட், அண்ணனை அடித்து, இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல என்ன பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு பாருங்களேன். இது பண்ணி கடைசியில் என்ன பண்ணியிருக்கான், வெளியே வந்து உன்னை சும்மா விட மாட்டோம்ல, அதாவது அவனோட ஊர் பாஷையில் பேசுகிறான் அந்த பொறுக்கிப்பேன், நீ சாவுன்னா அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு வெட்டருவை வச்சு மிரட்டி பேசி ஊருக்காரங்க வந்தனால கடைசி அடித்து உட்கார வச்சு ஜட்டியோட உட்கார வச்சாங்க. லைக் நம்மளோட நாகரிகம் அது கிடையாது. ஆனால் இருந்தாலும் இந்த அளவுக்கு பண்ணவங்கள நாம் தமிழர் கட்சி, அதை நான் ஓப்பனாக சொல்கிறது என்னென்னா, திமுக இத்தனை நாட்கள் நான் விமர்சித்தேன், இவ்வளோ நாள் தொடர்ந்து விமர்சித்தேன், 1 வருஷம் கிட்ட விமர்சிச்சிருப்பேன். ஆனால் ஒரு தடவை கூட என் வீட்டுக்கு ஆள் அனுப்பியோ என் வீட்டை வெட்டுறதுக்கோ கொல்றதுக்கோ வந்தது கிடையாது. திமுக சார்ந்தெல்லாம் நான் பேசல, ஆனால் இருந்தாலும் இது வரைக்கும் நான் அஃபெக்ட் ஆனது கிடையாது. என் குடும்பமோ அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ அஃபெக்ட் ஆனது கிடையாது. ஆனால் நாம் தமிழர் கட்சியை விமர்சித்த 2 நாளில் வெட்டுறது அளவுக்கு வராங்கன்னா யோசிச்சு பாருங்கள். எந்த கட்சி தாண்டியும் எப்படி ஒரு தற்கொலை கூட்டம், கொலகார கூட்டம் நம்ம வளர்த்து வச்சுருக்கோம், இந்த சீமானை நம்பி எப்படி வச்சுருக்கோம், இந்த சீமான் வளர்த்த பிறப்புகள், இந்த உடன்பிறப்புகள், இந்த தற்கொலை கூட்டம், கொலகார கூட்டம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். நாம் தமிழர் டிஎம்கே வாச்சும் ஐடி விங்கில் தான் விளையாடுவாங்க. ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சி, அதுக்கு முன்னாடி தான் இந்த சுனந்தாங்கிறவங்க வந்து நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங் செக்ரட்டரி, மாநில செக்ரட்டரி, எனக்கு காலில் மெசேஜ் பண்ணுறாங்க, யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த கான்சிக்வன்சஸ் இதுன்னு தெரில.
ஆனால் வீட்டுக்கு வந்து வெட்டி கொல்ற அளவுக்கு இவனுங்க வந்து வராங்கிற கான்சிக்வன்சஸ் நான் எதிர்பார்க்கல. சரி ஓகே பரவாயில்ல, கடைசியில் ஜட்டியோட உட்கார வச்சாங்க மக்கள், இது பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. என்ன பண்ணுறது, மக்களுக்காக பேசினா வீட்டில் அப்பா அம்மா யாருக்கும் நிம்மதி இல்லை, எதுவும் இல்லை. ஒரு அட்வொகேட்டாக இருந்து நம்மளை இது பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு கொல்ல வந்திருக்காங்கன்னா ஊர் மக்கள் வந்தனால, என்னோடய சொந்தக்காரங்க வந்தனால தப்பிச்சோம். இல்லைன்னு வைங்களேன் இன்றைக்கி நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். ஏதோ கடவுளோட புண்ணியத்தில் உங்களோட புண்ணியத்தில் இன்றைக்கி இருந்து பேசுகிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு இந்த தற்கூரி நாம் தமிழர் கொலைகார கூட்டத்தை எந்த அளவுக்கு மக்கள் நீங்கள் நம்பி போய் போடுறீங்கல்ல, நம்பாதீங்க இந்த மாதிரிப்பட்ட ஏமாளிகள். நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரே வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தணும்னு விரும்புகிறேன். அதாவது 2 தரப்பா நரேட்டிவை ஒரு குப்பையான குரூப் வந்து மாற்றணும்னு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக நடந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன். 2 நாட்கள் நான் வந்து நாம் தமிழர் கட்சியை விமர்சித்தேன். 2 நாட்கள் விமர்சிக்கும் போது 2 வீடியோ விமர்சிக்கும் போது அந்த 2 வீடியோலேயே ட்ரிகர் ஆகி சாட்டை வந்து இதுக்கு முன்னாடியே லைக் வந்து ட்விட்டரில் இது வந்து நான் 80 லட்சம் ரூபாய் இப்படி திமுக கிட்டேருந்து வாங்கிட்டு வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை ரீகோட் பண்ணி சிரிச்சுட்டு இருந்தாப்புல. ஆக்சுவலாக அதுலேயே ட்ரிகர் ஆகிட்டாப்புல, ஐயோ கரெக்டான அமௌண்ட்டை ஃபிகர் வந்து சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதத்துக்கு அப்புறமா லாஸ்ட் 2 வீடியோ நான் போடும்போது கரெக்டாக ஆதாரத்துடன் 15 கோடி ரூபாய்க்கு சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கரெக்டாக ஸ்டாலின் அவர்களை சந்திச்சது 7வது மாதம் 9வது மாதம் 20ஆம் தேதி 23ஆம் தேதி நினைக்கிறேன் கரெக்டாக இடத்த வாங்குறாரு. 15 கோடி ரூபாய்க்கு விருதுநகரில் இடத்த வாங்குறாங்க. அதுக்கும் உருட்டுறாங்க. அதாவது காளிமுத்து அவருடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவார் டவுரி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவரும் வாங்குவாராம். 50,90,000 கொடுத்து அந்த இடத்த ரெஜிஸ்டரும் பண்ணுவாராம். இதை வந்து நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணி பேசணும். இதுலேயும் ட்ரிகர் ஆகிட்டாங்க. ட்ரிகர் ஆகி அதே வீடியோவில் நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தேன்னா, என்ன விமர்சித்து ராஜா போரன் சொல்லிட்டு ஒரு நபர் வந்து என்னை விமர்சிச்சிருந்தாரு. ரொம்ப மரியாதையே இருக்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். அவங்கள மாதிரி நம்ம வந்து கீழே சாக்கடை மாதிரி இறங்கியெல்லாம் போக வேணாம், இருக்கிற விஷயத்த சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, ராஜா போரன் என்ன பண்ணுறாப்புல, என்ன எங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான் நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு தற்கூரி பையன் இருக்காப்புல. இந்த தற்கூரி பையன் என்ன பண்ணியிருக்கா, இவன் அறிவாளி நினைச்சு இந்த தற்கூரி என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி சீமான் அண்ணனை விமர்சிச்சிருக்கான், சாட்டை அண்ணனை விமர்சிச்சிருக்கான், ஏல ஆதாரம் இருந்தால் குடல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லோக்கலாக பேசியிருந்தாப்புல. இப்போ நான் என்ன பேசியிருந்தேன் ஆக்சுவலாக வீடியோவில், சரிண்ணே ஆதாரம் தானே வேணும், ஆதாரத்தை நான் கொடுத்துட்டேன். சரி ஆதாரத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா இப்படி ராஜாபுரன் சொல்லிட்டு ஒருத்தர் பேசியிருக்காரு. இதே ராஜாபுரன் அவர்கள், நான் அந்த வீடியோ தெளிவாக ஃபுல்லும் பாருங்க, போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதே ராஜாபுரன் அவர்கள் சீமான் அவர்களை இதுக்கு முன்னாடி விமர்சிச்சிருக்காரு. இந்த கேண்டிடேட்டை நிப்பாட்டுறது அதாண்டி வந்து பல விஷயங்களை விமர்சிச்சிருக்காரு. விமர்சிச்சதுக்கு அப்புறமா அவர் வந்து ஒரு லேகியம் ஒன்று விற்கிறாரு, ஏதோ யானைக்கு வரமா ஏதோ ஒரு லேகியம். இந்த லேகியம் விற்கும்போது ஆரம்பத்தில் FSSAI சர்டிஃபிகேட் கிடையாது. ஸோ அது சர்டிஃபிகேட் கிடையாதுங்கிறது எனக்கு எப்படி தெரியுதுன்னா, என்னோட நண்பர்கள் சிலர் அதை வாங்கி யூஸ் பண்ணும்போது அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க இது FSSAI இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. FSSAI இல்லைன்னு சொன்னோன்னே இவங்க வீடியோ போட்டோன்னே ராஜாபுரன் அவங்களுக்கு மிரட்டல் விட்டுறது, ஓ வீடேறி நான் வெட்டுற பாரு, எப்படியா வீடேறி வெட்டுறதுக்கு இந்த பாருங்க, வெட்டுறதுக்கு வந்தாங்களோ சாரி டிஷர்ட் இதாக இருக்கு, வெட்டுறதுக்கு வந்தாங்களோ அதே மாதிரி இவங்களுடைய வீடேறி வந்து வெட்டுறம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் எல்லாம் போடுறாப்ல. அதாவது ரொம்ப டீசெண்டா சொல்றேன், ராஜாபுரம் இன்னும் ஒரு போஸ்ட்மேனா இருக்காப்ல போல. அப்போ என்ன ரொம்ப டீசெண்டா தான் சொல்லியிருந்தேன். அதாவது என்னன்னா, லைக் பிரதர், என்னோட நண்பர்கள் சிலர் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணது வந்து லைக் நீங்க FSSAI இல்லாம பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விமர்சனம் வச்சிருக்காங்க. சிட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட்டும் உங்களை மேல விமர்சனம் வச்சிருந்தாங்க, இவருக்கு வந்து FSSAI கிடையாது, எதுவும் கிடையாது. ஸோ அது பலர் உட்கொண்டு அப்போ எவ்வளவு பாதிப்புகள் வரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டை பற்றி ரிவீல் பண்ணி பேசியிருந்தாங்க. அப்போ இந்த ஃபுட் ப்ராடக்ட்ல இவ்வளோ ரிவீல் பண்ணி அவங்களுக்கு நெகட்டிவிட்டி வந்தோடனே அந்த நெகட்டிவிட்டியை மறைக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சியை ராஜாபுரன் யூஸ் பண்றாப்ல. அந்த கட்சிக்குள்ள போய் நான் வந்து நாம் தமிழர் கட்சி உறுப்பினர், நாங்கள் இங்க பாருங்க இயற்கை சார்ந்து லேகியத்தை நான் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து அந்த கட்சியோட இயற்கை விஷயத்த கொள்கையை நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்குள்ள போய் அது ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிக்கிறாப்ல. இதுதான் நான் சொன்னேன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சனை நடந்துச்சுல்ல, இதே மாதிரி வந்து ஒரு லேகிய பிரச்சனை. இந்த லேகிய பிரச்சனையில FSSAI இல்லைங்கிற இஷ்யூ வரும்போது சீமான் அவர்களை யூஸ் பண்ணிக்கிட்டீங்களேன்னு அப்படி நான் சொன்னதுக்கு நேற்றுக்கு நைட்டுக்கு, இன்னைக்கு கரெக்டாக எத்தனாம் தேதி, சண்டே வந்து 3ஆம் தேதி,
நேற்றுக்கு நைட்டு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து லைக் நோட் ஓட்டுறக்காப்புல கேமராஸ் எல்லாம் இருக்கா, வீட்டில் ஆட்கள் இருக்காங்களா. சரி இது டவுன் தான் ஆக்சுவலாக எங்கள் வீடு எங்கன்னா இங்கே எல்லாரும் நிறைய பேர் இன்னைக்கு வந்தனால சொல்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் லைக் முளகுமூடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோழிப்போர்லை என்னும் ஊரில் தான் எங்கள் ஊர். அந்த ஆர்டி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜங்ஷனில். அப்போ என்னென்னா ஆள் எதுவும் இல்லை. ஸோ பக்கத்தில் ஃபுல்லும் கடைகள் தான் இருக்குது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸு சுற்றி கடைகள் இருக்கிறதுனால யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தில் நேற்றுக்கு நைட்டு பார்த்துட்டு இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காப்புல. அப்புறம் அங்கே 11 மணிக்கு யாரை கூப்பிட்டு போகிறேன், எங்கள் அம்மாவை கூப்பிட்றதுக்காக நானும் அண்ணனும் போகிறோம் காரில். போயிட்டு வரும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்காப்புல, ரொம்ப 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 டீசெண்டாக சரி கூட ஒரு லேடி வந்திருக்காங்களே, கூட இன்னொருத்தர் வந்திருந்தார். அவருக்கு பேர் என்னன்னா ரூபன் பொன்மணின்னு சொல்லிட்டு கல்லுக்கூட்டம் என்னும் ஒரு பகுதியை சார்ந்த 7வது வார்டு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு கவுன்சிலர். ஸோ இந்த கவுன்சிலர் தான் எங்கள் அப்பாட்ட என்ன சொல்கிறாரு, அண்ணன் பேச்சுவார்த்தைக்கு தான் நாங்கள் வரோம், பேசுறதுக்கு நான் வரோம், நான் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஆல்ரெடி அந்த முளகுமூடு பேரூராட்சியோட காங்கிரஸ் தலைவராக இருக்கார். ஸோ வந்து இந்த பொறுப்பில் இருக்கிறனால இவங்களும் பொறுப்பில் இருக்கிறனால ஆனால் வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தான் வரோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. பேச்சுவார்த்தைக்கு சொல்கிறதுனால ஒரு லேடியும் வர்றதுனால எங்கள் அப்பா ரொம்ப மரியாதையாக வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உபசரிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ நான் போடுறேன். உட்கார வைக்கும்போது நான் அப்போ தான் காரில் வரேன். அப்போ எங்கள் அப்பா சொல்கிறாரு இல்லை வெளில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காரில் வந்தோன்னா ராஜாபுரம் பார்க்குறாப்புல வந்தோடனே கூப்பிட்றாங்க, தம்பி இல்லை பேசுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நானும் பேசுறது தான் சொல்லிட்டு நான் உள்ளே போகிறேன். நானும் என் அண்ணனும் காரை நிப்பாட்டிட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போனதுக்கப்புறமா ராஜாபுரம் நான் என்னோட வீட்டில் சோஃபாவில் உட்காடுறேன். இந்த பக்கம் அவர் உட்காராப்புல, எங்கள் அப்பா நின்றுட்டு இருக்காரு. அப்போது உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த வீடியோ கரெக்டாக பாருங்கள். நான் பேசுகிறேன், அவங்க கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா நீங்கள் வந்து எங்களோட ப்ராடக்ட்டுக்கு, அதாவது இவங்களோட நோக்கம் என்னன்னா டைரெக்டாக நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டோம்னு வைங்களேன், நாம் தமிழர் கட்சி நீ விமர்சிச்சனால தான் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இது வந்து கட்சி சார்ந்த விவகாரமாக போயிடும். ஸோ இந்த லேகிய மேட்டரை உள்ளே கொண்டு வந்துடலாம். இது யாரோட தூண்டுதலில் நடந்திருக்குன்னா கண்டினியூஸாக நான் சாட்டையை அடித்தேன், கேள்வி கேட்டேன், கரெக்டாக நான் ஃபிகரை வெளில விட்டேன், ஆதாரத்தை வெளில விட்டேன். சாட்டையோட தூண்டுதல் எல்லாம் கரெக்டாக நடந்திருக்கு. நான் தெளிவாக ஒரு விஷயத்தை பிரேக் பண்ண விரும்புகிறேன். சாட்டை லாஸ்ட் 2 நாளாக என்கிட்ட பேரம் பேசினாப்புல எப்படின்னா காம்ப்ரமைஸ் பேசி சரி எதுக்கு இனிமே அடிக்க வேணாம், நான் லாஸ்ட்டாக போட்ட இன்ஸ்டாகிராம் ரீலில் போய் பாருங்க, இத்துடன் இப்போர் நிறைவடைந்தது என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். ஏன்னா இந்த லாஸ்ட் வீடியோ மட்டும் நம்ம போடுவோம். இனிமே நாம் தமிழர் கட்சி சார்ந்த சாட்டை அவர்களை பற்றி இனிமே பேச வேண்டாம். சரி ஓகே பேசியிருக்காப்ல இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன எனக்கும் 11 வயசுக்கு ஒரு பிள்ளை இருக்கு, அந்த 11 வயசு பிள்ளையை பார்த்தா என்ன நினைக்கும், இதோட அப்பா யாரு அம்மா யாருன்னு கேட்டா என்ன நினைக்கும் வளர்ந்ததுக்கு அப்புறம், ஸோ யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னனால சரி ஓகே எந்த ஒரு விவகாரத்திலையும் நான் தலையிட வேண்டாம். ஏன்னா அவங்க என் பர்சனல் அம்மாவை நோட்டுனாங்க, நான் மாறி வந்து கேள்வி கேட்டேன், லீகலாக கேள்வி கேட்டனும் ட்ரிகர் ஆகிட்டாங்க. இந்த ட்ரிகர் பாயிண்ட தான் சாட்டை இவங்கள அனுப்பிவிட்டுருக்காப்ல. நீங்கள் வந்து அந்த வீடியோவில் யானை கவனம் லேகிய விஷயத்தை பற்றி பேசுங்க. பேசும்போது கட்சிக்காரர் தான் உள்ள வராங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. சுனந்தாங்கிறவங்க வந்து இன்னைக்கு காலையில் நான் சொல்றது 3ஆம் தேதி லைக் வந்து காலையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7:30 6:50 7 மணி இருக்கும். சுனந்தாங்கிறவங்க வந்து யாருன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஐடி விங் மாநில செக்ரட்டரி. இந்த மாநில செக்ரட்டரி என்ன பண்றாங்க, எனக்கு காலையில் பிரதர் ஷேம் ஆன் யூ டியூட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு கீழே யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். கான்சிக்வன்ஸ்னா என்ன தெரியுமா, நீ வந்து பின்வளைவுகளை சந்திப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் மெசேஜ் பண்ணுறாங்க. இவர் காலில் மெசேஜ் பண்ணுறாங்க. முந்தின நாள் சாட்டை பேரம் பேசுகிறாப்புல. இது ரெண்டும் கரெக்டாக நடக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறமா இவன் வந்து 11 மணிக்கு வீட்டுக்கு வராப்புல. கரெக்டாக சிங்காயிக்கோங்க. வீட்டுக்கு வரும்போது கூட்டு வர்றது யாருன்னா இந்த ரூபன் பொன்மணி என்று சொல்லப்படக்கூடிய 7வது வார்டு கவுன்சிலர். இவர் தான் கூட்டு வர்றாரு. கரெக்டாக அந்த வீடியோவில் பாருங்கள். நான் உட்காடுறேன், ராஜாபுரம் உட்கார்றாப்புல, அவங்களோட மனைவின்னு நினைக்கிறேன், அவங்க உட்காந்துருக்காங்க, கவுன்சிலரும் உட்காந்துருக்காங்க, எங்கள் அப்பா நின்றுட்டு இருக்காரு. உட்காரும்போது என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இப்படி லேகியத்தை பற்றி பேசியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கான்னு. சரி இந்த ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஃபோனை நோண்டுறேன். நான் கஸ்டமர் ரிவ்யூ காட்டட்டா, ஆதாரத்தை காட்டட்டான்னு சொல்லிட்டு ஃபோனை நோண்டுறேன். அப்போ ஃபோனை நோண்டும் போது என்ன பண்ணுறாப்புல, இந்த ராஜாபுரம் கத்துறாப்புல எங்கள் வீட்டில். நான் என்ன சொல்கிறேன், எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் இப்படி கத்தாதீங்க, வீட்டுக்குள்ளே கூட்டு வச்சு நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், கத்தாதீங்கன்னு சொல்லும்போது எந்திரிக்கிறாரு. நானே எந்திரிக்கிறேன், எங்கள் அப்பாவும் வராரு. பிரச்சனை வேணாங்கிறது தான் எல்லாரும் வீட்லேயும் யோசிக்கிறது. எங்கள் அப்பா வயசானவர், அவரும் எதிர்த்து நிற்கிறாரு, அம்மா நிற்கிறாங்க, பாட்டி நிற்கிறாங்க. அப்போ இவங்க நிற்கும்போது என்ன தள்ளி விடுறாங்க. கரெக்டாக அந்த வீடியோவில் பாருங்கள். இது அவங்க ரெக்கார்ட் பண்ண வீடியோ. எவ்வளோ அழகாக நம்மளுக்கு எவிடன்ஸை கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். இதையும் நாம் தமிழர் கட்சி சார்ந்த கொலகார கூட்டம், இந்த கொலகார கூட்டம் கீழே ஐ சப்போர்ட் ராஜாபுரம்னு சொல்லிட்டு போடுறானுங்க. எவ்வளோ பெரிய தற்கொலைகளாக இருப்பானுங்கன்னு பாருங்களேன்.
அப்போ என்ன நடக்குது, என்ன தள்ளி விடுறாப்புல, என்ன தள்ளி விட்டு அந்த சோஃபா உடஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு ஹோட்டலில், பக்கத்தில் ஹோட்டல் நடந்துட்டு இருந்தாப்புல, ஹோட்டலில் அடுத்தவங்க சாப்பிட்ட அந்த எச்சி இலை இருக்குல்ல, அந்த எச்சி இலையெல்லாம் வாரி போட்டு கஷ்டப்பட்டு 70,000 90,000 நினைக்கிறேன் வாங்கின சோஃபா தான் அந்த சோஃபா. இது கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. சோஃபா என்னன்னா, நான் விழுந்து அந்த சோஃபா உடஞ்சிருச்சு. நான் விழுந்த உடனே திருப்பி நான் எந்திரிச்ச உடனே இந்த ராஜாபுரம் என்ன பண்றான், என் மேல அப்பி விழுறான். அந்த வீடியோ பாருங்களேன். அப்பி விழுந்ததுக்கு அப்புறம் என் அண்ணன் என்ன பண்றான், என்ன அடிச்சு கொன்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நல்லா யோசிச்சுக்கோங்க, என்ன அடிச்சு கொன்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராஜாபுரம் கெட்டி பிடிக்கிறான். நல்லா பாருங்க, கெட்டி பிடிக்கிறான். அதுல வீடியோல பாருங்க. கெட்டி பிடிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன், அவன் எங்க அப்பாவை திருப்பி அடிக்க போறான், எங்க அண்ணனை இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட போறான்னு சொல்லிட்டு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக, என்னோட தற்காப்புக்காக கீழே இருந்த அந்த பழைய சோஃபாவோட கட்டையை எடுத்து அவன் அடிக்கிறத தடுக்கிறதுக்காக இப்படி ஓங்குறேன். அப்ப இப்படி ஓங்கி அடிக்கிறதுக்காக முன் வரும்போது இவனுங்க அதை கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் பண்ணிடுறாங்களா. ரெக்கார்ட் பண்ணி ராஜாபுரம் என்ன பண்ணினா, திருப்பி என் கையை தட்டி திருப்பி எந்திரிச்சிடான். எந்திரிச்சதுக்கு அப்புறமா தான் என்னோட போன் கீழே விழுந்துருது. எங்க அப்பாவை, எங்க அம்மாவை, என்னன்னா எங்க அண்ணன் கட்டி இப்படி பிடிச்சிருக்காப்புல, அவன் காலால உதைக்கிறான். உதைக்கும் போது என் அம்மாவோட வயிற்றுல மிதிப்படுது. அவங்களுக்கு ஆல்ரெடி யூட்ரஸ் ப்ராப்ளம். வயிற்றுல மிதிப்பட்டதுக்கு அப்புறம் பாட்டி கீழே விழுறாங்க, ஃபோனு கீழே விழுது, எல்லாரும் அலறாங்க. சத்தம் வந்த உடனே அவனோட கத்தி கீழே விழுந்துருக்கு. அந்த கத்தி இடுப்புல இருந்த கத்தி கீழே விழுந்தது. அவன் லுங்கி கொடுத்துருக்கான். அந்த கத்தி கீழே விழுந்ததுக்கு அப்புறமா தான், உங்களை விட மாட்டோம்ல பயலுங்களா, உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை கத்தி இப்படி வெட்ட வரும்போது தான் நான் எப்படி கையால் தடுக்கும் போது வந்த காயம் தான் இந்த காயம். இப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் நடந்தது. திருப்பி நான், என் அண்ணன், அப்பா, பாட்டி, என்னோட அம்மா, லைக் எல்லாரும் ஒன்று சேர்ந்து என் நாய் ஓடி வந்துருக்கு மேக்ஸு. இவனை பிடிச்சி வெளியே தள்ளி கிரில்ல பூட்டிடுறோம். கிரில்ல பூட்டினதுக்கு அப்புறமா ஊருக்காரங்க நினைச்சுட்டான் அவன் ஊர் மாதிரி, இவனே ஏதோ ஒரு ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கான். இங்க ஏதோ பக்கத்து ஊர்ல ஏதோ இருக்கான். சரி, அது நமக்கு தேவையில்லை. அப்போ வெளில தள்ளினதுக்கு அப்புறமா ஊருக்காரங்க எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாரும் கூடினதுக்கு அப்புறமா, நீ எப்படி எங்க ஊர்ல உள்ள வரலாம், எப்படி நீ வீட்டுக்குள்ள கொலை பண்றதுக்கு கத்தி எடுக்கலாம். அப்ப என்ன பண்றாப்புல, வெளில நீ எங்கேயாவது செத்து கிடந்தனா அதுக்கு நான் தாம்பல காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அருவா எடுக்கிறாப்புல, கத்தி எடுக்கிறாப்புல. எடுக்கும்போது தான் எல்லாரும் ஒன்று கூடுறாங்க. எல்லாரும் ஒன்று கூடி இவன் திருப்பி பேசும்போது தான், அடிக்க முற்படும் போது தான் அங்கே இருந்த லோக்கல்ல இருந்த ஊருக்காரங்க, குடும்பக்காரங்க, உறவினர்கள் இவங்கள மாதிரி அடிக்கிறாங்க. அது எல்லாமே செல்ஃப் டிஃபென்ஸ், தற்காப்புக்காக மட்டுமே. ஆக்சுவலாக அந்த வீடியோ நல்லா பாருங்க. ராஜாபுரம் அடிக்க முற்படும் போது திருப்பி இவங்க அடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இதுதான் நடந்தது. கூட லேடி ட்ரிகர் பண்றாப்புல. ஸோ இது எல்லாமே ஒரு தரப்பு நடக்கும்போது தான் கடைசியில் போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்ததுக்கு அப்புறமா இவங்களெல்லாம் பிடிச்சி லைக் அரெஸ்ட் பண்ணி ராஜாபுரம் அந்த காரு எல்லாத்தையும் சீஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. நாங்களும் ஹாஸ்பிட்டலில் போய் அம்மா, நான், என் அண்ணன், அப்பா எல்லாரும் போய் அட்மிட் ஆகிறோம். அட்மிட் ஆகி இந்த லட்சணத்தில் இங்கே நிற்குது. கடைசியில் நான் நினச்சி கூட பார்க்கல, சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. இத்தனை நாள் பேசி டிவிக்கேவை சார்ந்து, அதிமுகவை சார்ந்து, பெரும்பாலும் டிவிக்கு, பெரும்பாலும் அதை தாண்டி அதிமுக, அதை தாண்டி பிஜேபி, அதை தாண்டி மக்கள், பொதுமக்கள், உண்மையை சொல்கிறேன், வயசானவங்க வர பலர் எப்படிதான் இந்த ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்காங்க, இந்த ரூமில் இருக்காங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. தக்கலை ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிருந்தேன். லைக் ஸோ கரெக்டாக எல்லாரும் ஒவ்வொரு கட்சியினை சார்ந்து வரோம். நாங்கள் காங்கிரஸ் கட்சி, நாங்கள் திமுக, நாங்கள் அதிமுக, நாங்கள் பிஜேபி, நாங்கள் டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000 3000 மக்கள் திரண்டாங்க, வந்தாங்க. அந்த ஒரு விஷயம்தான். அதாவது இது எப்படி சொல்லணுங்கிறது தெரியல. இது நான் வெட்டுப்பட்டு தான் இதை நான் பார்க்கணுமாங்கிறது என்னோட ஒரு தலையில தான் இருக்கு. அம்மாவுக்கு அடிப்பட்டு, அப்பாவுக்கு அடிப்பட்டு, இவ்வளோ விஷயம் இருந்து அது நிலைமை யோசிச்சு பாருங்களேன். அவங்களோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தப்புள்ளே வளர்க்குறோம், லீவுக்காக வரான், லைக் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக, ஓட்டு போடுறதுக்காக வரான். அண்ணனோட என்கேஜ்மெண்ட் இருக்கு, ஸோ அது அடுத்தது இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு அக்கேஷனுக்காக வரான். வரும்போது நான் சத்தியமாக சொல்கிறேன், திமுகவை நான் இத்தனை வருஷம் அடித்தேன், கேள்வி கேட்டேன். ஆனால் ஒருத்தர் கூட என் வீடேறி வந்தது கிடையாது. தெரியுமா? ஒருத்தர் கூட என் வீடேறி வந்தது கிடையாது. கத்தியோ அறிவாலோ எடுத்து வந்தது கிடையாது. ஆனால் பின்தொடர்ந்துருக்காங்க. ஆனால் வீட்டுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் என் வீட்டுக்கு ஒன்று கொன்றும் இல்லை, ஒன்று ரோட்டில் செத்து கிடப்பலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னது கிடையாது. பிஜேபியை சார்ந்தவங்களும் யாருமே சொன்னது கிடையாது. ஆனால் இந்த நாம் தமிழர் கட்சியின் தற்குறி கூட்டம்
கரெக்டாக காலில் சுனந்தா அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க. அவங்க மெசேஜ் பண்ணுறதுக்கு அப்புறம் 11 மணிக்கு இவன் வரான். முந்தின நாள் அதுக்கு 2 நாளாக சாட்டை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. இதோட இதை மட்டும் யோசிச்சு பாருங்க, எப்படி இவங்க ட்விஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி இதை வந்து ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்கன்னு மட்டும் பாருங்களேன். இந்த வீடியோ தயவு செஞ்சு மக்கள் இந்த 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 ஒரு சாதாரண ஒரு ஒரு வீட்டிலேருந்து வந்த பையன் நான், பெரிய பின்புலமோ பெரிய இதெல்லாம் கிடையாது. எங்கள் அப்பா வந்து அந்த ஊரில் ஒரு பேக்கரி கடை வச்சுருக்காரு. கடை வச்சு காலைல 8 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் நின்று அங்கே தான் எல்லாம் தன்னோட வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி வந்து காங்கிரஸ் கட்சியில் அதான் சொல்லுவாங்க இல்லை, நான் வந்து அந்த காலத்துலேருந்தே காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி வந்து அவர் பல வருஷமாக அந்த கட்சியில் இருக்காரு. ஸோ அதில் பயணிச்சுட்டு இருக்காரு. ஸோ இவ்வளோ விஷயம் இருந்தும் ஒருத்தன் வீடேறி வந்து உன்னை வெட்ட வரேன், உன்னை கொன்றுவேன், உன்னை குடும்பத்தையே அழிச்சிடும் அப்படின்னு வரான்னா அது யாரால முடியும்னு பாருங்களேன். இதுதான் தமிழ் தேசியமா? இல்லை இதுதான் பிரபாகரன் அவருடைய வளர்ப்பா? இது பிரபாகரன் வளர்ப்பு கிடையாது. கொலைகார சீமான் மற்றும் கொலைகார சாட்டை அவருடைய வளர்ப்பு, சாட்டை அவருடைய தூண்டுதலால நடந்த இது விஷயம். ராஜாபோகரன் என்ற தனிப்பட்ட நபரால வந்த விஷயங்கிறத நான் பார்க்கறத தாண்டி சாட்டை மற்றும் சீமான் அவருடைய விஷயத்தை நான் வெளியே கொண்டு வந்து எக்ஸ்போஸ் பண்ணது மூலமா வீடியோஸ் மோர் தென் 2 மில்லியன் வியூஸ் 3 மில்லியன் வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. 20 லட்சம் 30 லட்சம் பேர் பார்த்ததுனால அந்த பயத்துல அந்த இதுல தான் வந்திருக்காப்புல. பதட்டத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? என்னன்னா இவன் இவ்வளவு கீழ்த்தரமா பண்றான், அவனோட விஷயத்தை எப்படி கட்சியா இது பண்றான். அப்ப கட்சிக்காரங்க எதுக்கு காலையில எனக்கு யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ், நீ விளைவுகளை சந்திப்பாய் அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டுறாங்க. அதை தாண்டி கட்சிக்காரன் எதுக்கு என் வீட்டுக்குள்ள வரான், கட்சிக்கார உறுப்பினர் எதுக்கு ராஜாபுரம் வரான், எதுக்கு இன்னொரு லேடியை கூப்பிட்டு வரான். நல்லா யோசிச்சுக்கோங்க. இது அந்த லேகியங்கிற லேகியமே தப்பு தான். அவங்க வந்து நான் கேள்வி கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன். லேகியங்கிற விஷயத்தை தாண்டி இந்த கட்சி விஷயத்துக்காக தான் ஒட்டு மொத்தமாக என் வீடேறி வந்து வெட்டுறதுக்காக வந்தாங்க. நான் ஆதாரத்தோட போட்டிருக்கேன். மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் யாருக்கு பக்கம் நிற்கிறீங்க நிற்கலங்கிறது எனக்கு தேவையில்லை. ஆனால் இன்னைக்கு வந்த மக்கள் 2000-3000 மக்கள் வந்து என் வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து நலம் விசாரிச்சு போனதுக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. வந்ததுக்கு மிக்க சந்தோஷம். இந்த வீடியோ முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி ஆகும்போது மக்கள் பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள், இன்னும் ஹைப் பண்ணுங்கள், 4 பேருக்கு தெரியட்டும் இந்த தற்கொலை நாம் தமிழர் கட்சி என்ற கொலைகார கட்சியோட லட்சணம் என்ன என்கிறது. நன்றி, வணக்கம்.